விஜய் அவர்கள் டிலே ஆகி வந்தாரு விஜய் அவர்கள் கிளம்பிட்டாருன்னு மட்டும்தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. டிலே ஏன் வந்திருப்பாரு? அவரா வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு எல்லா மீட்டிங்கும் டைம் காமிச்சிட்டு இருந்தாரு. he seems to be on time. ட்ரெண்ட் இருக்கும்ல, லேட்டா வர லீடர்ஸ் எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு பார்த்திருக்கோம். பட் he generally was on time. அவர் அந்த மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஆன் டாட் வரதை பார்த்தோம், கரெக்டா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தோம். அவ்வளவு பெரிய மாநாடு நடந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்ல, சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது, பட் பெரிய இஷ்யூஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது டைமுக்கு அவர் வராத காரணம் ஒரு சமயம் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஏன்னா கிரவுட் ஏறிட்டு இருக்குன்றதுனாலயா, அவருடைய வாலண்டரி பேஸ் பிளஸ் போலீஸ் வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன்னாலயா, இது யாருக்கும் தெரியாது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். அது இப்போ வந்து விஜய் அவர்கள் கிளாரிஃபை பண்ண முடியாது அவருடைய சிச்சுவேஷன் அப்படி. ரெண்டாவது, விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரு சென்னைக்கு அப்படிங்கிற ரெண்டாவது இஷ்யூ ரைஸ் பண்றாங்க. விஜய் அவர்கள் திருச்சியிலே இருந்திருந்தாலும் கரூர் கிரவுட் அவர் எங்க தங்கி இருக்காரோ அங்க போக வாய்ப்பு உண்டு. why all the followers are going? அவரோட கிளான்ஸ் கிடைக்க மாட்டே தான் போறாங்க. அதுக்கு டெஃபினட்டா திருப்பி எங்க கிரவுட் போறதுக்கான வாய்ப்பு உண்டு, பல அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு உண்டு. சோ அவர் என்ன பண்றாரு? பிரைவேட் ஜெட்ல வராரு. உடனே பிரைவேட் ஜெட்ல வராருன்றாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் பொது விமானத்துல வர முடியாது. திருப்பி அகைன் இட் இஸ் a crowd will be in a problem. so அவர் பிரைவேட் ஜெட்ல வராரு, அவரோட காசுல தான் வராரு. வந்துடுறாரு, வந்து இறங்கிட்டு சென்னை வீட்டுல போயிட்டு இருக்காரு. அவர் அறிக்கை எதுவுமே கொடுக்க முடியல, அவரே மன உளைச்சல் இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணும்போது மதிவண்ணன் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் அவர் மேல கேஸ், அப்புறம் புசி ஆனந்த் அவர்கள் மேல கேஸ், அதுக்கப்புறம் நிர்மல்குமார் மேல கேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆர்கனைஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு பாத்துருக்காங்க. அப்ப அந்த ஆர்கனைஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு இருந்திருக்கிறதுனால அவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடியது நான் பெயிலபிளா இருக்கலாம். நான் பெயிலபிள்னா பெயிலே கிடைக்காதுன்னு கிடையாது. நான் பெயிலபிள்னா நீதிமன்றங்கள் பெயில் வழங்கக்கூடிய பவர்ஸ் உண்டு. பல சட்டங்கள்ல நான் பெயிலபிள் அப்படின்னு சொன்னா, ப்ரொவிஷன் சொன்னா, அந்த பெயில வந்து நீதிமன்றங்கள் வழங்கலாம். பெயிலே கிடைக்காது அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது நீதிமன்றங்கள் பெயில் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உண்டு. அது வந்து அரசியல் சட்டத்தில் நிலைநிறுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். அதனால பிஎன்எஸ் கீழே ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு செக்ஷனுமே சிவியர் செக்ஷன் தான். டெஃபினட்டா போட தான் செய்வாங்க ஸ்டேட். பிகாஸ் 40 பேர் இறந்திருக்காங்க, 40க்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க, 41 அப்படின்னும் போது ஸ்டேட் வந்து யார் அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க மேல ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் டிவிகே உடைய வழக்கறிஞர் பிரிவு இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணும், சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பெட்டிஷன் சிபிஐக்கு மாற்றி அமைக்கக்கூடிய பெட்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் போட்ட கேஸ் வந்து உங்களுக்கு இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஸ்டே கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் போது போட்டிருக்க எஃப்ஐஆரை மாற்றி போடணும், இல்ல எஃப்ஐஆரை வந்து கரெக்ட் பண்றதா, எஃப்ஐஆர்ல வந்து என்ன அதோடைய உண்மைத்துவம் என்னங்கிறத சிபிஐ பார்ப்பாங்க.